வணக்கம். இது என்றென்றும் புன்னகை. கதையை ஆரம்பிக்கலாமா? ஸ்டெல்லா, அதுதான் அவளோட பேரு. அவ ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். பார்க்க ரொம்ப அழகா இருந்தா. அவளை பார்த்த உடனே இவன் மனசு லேசா ஆன மாதிரி இருந்தது. அவளுக்கும் அவனை பார்த்த உடனே பிடிச்சது. 2 பேரும் பேச ஆரம்பிச்சாங்க. அது நட்பாச்சு. கொஞ்ச நாள் அந்த நட்பு அடுத்த கட்டத்துக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சாங்க. ஸ்டெல்லா அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி அவங்க சம்மதத்தையும் வாங்கிட்டா. கல்யாண நாள் குறிச்சாங்க. ஆனாலும் பிரின்ஸுக்கு அந்த பிரச்சனை இன்னும் தீரவே இல்லை. அந்த உருவத்தோட தொந்தரவு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருந்தது. ஒரு நாள் ஸ்டெல்லா பிரின்ஸ் வீட்டுக்கு டின்னருக்கு வரதா சொல்லியிருந்தா. பிரின்ஸும் சந்தோஷமா அவளுக்கு பிடிச்சதெல்லாம் அவனே சமைச்சுக்கிட்டு இருந்தான். அப்பதான் தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்ட அந்த உருவம் முறையா அவன் பக்கத்துல வந்து நின்றுச்சு. அவனை பார்த்து ஏளனமா சிரிச்சுது. பிரின்ஸ் ரொம்ப பயந்துட்டான். உடனே அது பிரின்ஸோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சுது. அவன் தள்ளி விட்டு ஓட ஆரம்பிச்சான். அது விடாம துரத்துக்கிட்டே இருந்தது. அவன் படியில ஏறி மேல ஓடனான். திடீர்னு அது அவன் எதிர வந்து நின்னுச்சு. அவன் கால் தவறி படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்துட்டான். அவன் தலையில பலமா அடிபட்டுடுச்சு. அந்த நேரத்துலதான் ஸ்டெல்லா வந்து கதவை தட்டினான். அவனால நகரக்கூட முடியல. அரை மயக்கத்துல இருந்தான். அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமா அவன்கிட்ட நெருங்கி வந்துச்சு. ரொம்ப நேரம் ஆகியும் கதவை திறக்காதனால ஸ்டெல்லா ஜன்னல் வழியா உள்ள பார்த்தா. அவனோட அந்த நிலைமைய பார்த்து எப்படியோ கதவை உடைச்சு உள்ள போயிட்டான். வீடு அலங்கோலமா இருந்தது. உடனே அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனான். அங்க அவன் நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது. டாக்டருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை காப்பாத்தினாங்க. ஸ்டெல்லா அவனை பக்கத்துல இருந்தே ராத்திரி பகலமா பார்த்துக்கிட்டா. அவன் உடம்பு மெல்ல மெல்ல தேறிச்சு. அப்பதான் ஸ்டெல்லா பிரின்ஸ் கிட்ட கேட்டா, அன்னைக்கு என்ன நடந்துச்சு? அவனும் என்ன நடந்துச்சுன்னு ஒன்று விடாம சொன்னான். ஸ்டெல்லா அவன் சொல்றதையே ஒத்து கவனிச்சா. சரி, இதுக்கு நானே ஒரு முடிவு கட்டுறேன். ஆனா நான் கேட்குற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. நானும் இல்லை வேற யாராவது உங்க பக்கத்துல இருக்கும்போது அந்த உருவம் உங்க கண்ணுக்கு தெரியுதா? அவன் இல்லைன்னு தலையாட்டினான். இனிமே ஒரு நிமிஷம் கூட உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி காயம் ஆறுனதும் ஒரு சைக்காட்ரிஸ்ட கூட்டிட்டு போனான். அங்க போன உடனே தான் அவன் சந்தேகப்பட்டது சரியா இருந்தது. ஆமாங்க, பிரின்ஸுக்கு இருந்தது ஒரு விதமான மனநோய். காரணம் அவனோட தனிமை. அவன் சின்ன வயசுலேருந்து தனியாகவே இருந்ததுனால இல்லாத ஒரு விஷயத்த கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பான். அதோட விளைவு தான் அந்த உருவமும் அந்த சத்தமும். பிரின்ஸ் சொன்னதை வச்சே அவள் அதை கண்டுபிடிச்சிட்டா. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து விடுபட்டான். ஸ்டெல்லான்ற வெளிச்சம் அவனோட தனிமைங்கிற இருட்டை விரட்டுச்சு. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு குழந்தையும் பிறந்தது. அவன், ஸ்டெல்லா, அவனோட குழந்தை, ஸ்டெல்லாவோட அப்பா அம்மா அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய குடும்பமாக வாழ ஆரம்பித்தாங்க. இப்போ அவன் கண்ணுக்கு எந்த உருவமும் தெரியல, எந்த சத்தமும் கேட்கல. தனிமை ரொம்ப ஆபத்தானது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல நட்பையும் நல்ல உறவுகளையும் சம்பாதிச்சு வச்சுக்குவோம். எல்லார் வாழ்க்கையிலும் கண்டிப்பாக ஒரு வெளிச்சம் கிடைக்கும். பிரின்ஸுக்கு ஸ்டெல்லா கிடைச்ச மாதிரி. இந்த கதையோட முதல் பாகத்தோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் பாருங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி.